இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜாலூர் கெமிலாங்கை பறக்க விடுங்கள், நாட்டு மக்களுக்கு பிரதமர் அழைப்பு. தேசிய தினம் மற்றும் மலேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஜாலூர் கெமிலாங்கை பறக்க விடுமாறு மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மலேசியர்களின் அடையாளமாகவும் மாண்பாகவும் தங்களின் கடைகளிலும் அலுவலகங்களிலும் ஜாலூர் கெமிலாங்கை பறக்க விடுமாறு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நேற்று சைபர் ஜியாவில் 2024ஆம் ஆண்டு தேசிய மாத தொடக்க விழா மற்றும் ஜாலூர் கெமிலாங்கை பறக்க விடும் நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது பிரதமர் அவ்வாறு குறிப்பிட்டார். இதே நிகழ்ச்சியில் பேசிய தொடர்பு அமைச்சர் ஃபாமி பாட்சில் போலி செய்திகள், மோசடி மற்றும் இணைய பகடிவதை போன்ற சமூக வலைதளம் தொடர்பான பிரச்சினைகளை கையாள்வதில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMCக்கு உத்தரவிட்டுள்ளார். சமூக வலைதளம் தொடர்பான பிரச்சினைகள் அதிகரிப்பதோடு வருத்தம் அளிப்பதோடு அப்பிரச்சனையை கட்டுப்படுத்த அவர் அவ்வாறு உத்தரவிட்டுள்ளார். இணைய பகடிவதை அச்சுறுத்தல் சிறப்பு குழு விரிவான ஆய்வை மேற்கொள்ளும். வரும் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் இணைய பகடிவதையை ஒழிப்பதற்கான குற்றவியல் சட்டம் 574 திருத்தம் செய்வதற்கு முன்னதாக 4 அமைச்சுகளை உட்படுத்திய ஒரு சிறப்பு குழு அது குறித்து விரிவான ஆய்வை மேற்கொள்ளும். இதுவரை நாட்டு சட்டத்தில் இல்லாத இணைய பகடிவதை தொடர்பான விளக்கத்தை இக்குழு ஆராய உள்ளதாக சட்டம் மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் ஸ்ரீ அசலினா உத்மான் சைட் தெரிவித்தார். பிரதமர் துறையின் சட்ட விவகாரங்களுக்கான பிரிவு, இலக்கவியல் அமைச்சு, உள்துறை அமைச்சு, தொடர்பு அமைச்சு ஆகியவையே அந்த 4 அமைச்சுகளாகும். நேற்று புக்கிட் மெத்தாஜாம் தொகுதி அம்மா கூட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் அவர் அவ்வாறு கூறினார். புதிய மாமன்னர் நல்லிணக்கத்தை பேணி திறம்பட நாட்டை வழிநடத்துவார். ஜொஹூர் மாநில சுல்தானாக ஆட்சி செய்த காலத்தில் இருந்தே இனம் மதம் பாராமல் அனைவரையும் அரவணைக்கும் ஆற்றல் கொண்ட சுல்தான் இப்ராஹிம் நாட்டின் 17வது மாமன்னராக அரியணை அமர்ந்திருக்கும் வேளையில் அவர் மீதான எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த மக்களிடையே மேலோங்கி உள்ளது. ஜொஹூர் அரச பாரம்பரியத்தின்படி சிறந்த தலைமைத்துவ அனுபவத்தை கொண்ட அவர் நல்லிணக்கத்தை பேணி காத்து திறம்பட நாட்டை வழிநடத்துவார் என்று அரசியல் ஆய்வாளர் முனைவர் கிருஷ்ணன் மணியம் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசிய முடியாட்சி இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாடாகும். இந்த ஜனநாயக நாட்டில் பேரரசர் என்பவர் மிக முக்கிய அடையாளமாவார். நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் இவரை தலைவராக விளங்குவர். நாட்டின் அரசியலமைப்பு ஒரு நிலைப்பாடாக இல்லாவிடினும் நாட்டின் முடியாட்சி மிகவும் நேர்த்தியாக இருந்தால் அதுவே மக்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் என்பது உண்மை என்றார் அவர். மக்களின் எதிர்பார்ப்பை நன்கறிந்த மாமன்னர் தமது கடமைகளை நேர்மையுடனும் நம்பிக்கையோடும் நிறைவேற்றுவதாக நேற்று உத்தரவாதம் அளித்துள்ளார். நடப்பு அரசாங்கம் மக்களிடையே பரிவு மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்பதோடு மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் மேலும் விரிவாக்கம் காண வேண்டும் என்றும் தமது பதவியேற்பின் போது மாமன்னர் கேட்டுக்கொண்டதை கிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். ஹூத்தி அமைப்புகளை குறித்து வைத்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேலிய ராணுவம் அறிவிப்பு. டெல் அவீவில் ஹூத்தி அமைப்பு நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் மேற்கு ஏமனில் உள்ள பல ஹூத்தி அமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தவிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. மேற்கு துறைமுக நகரமான ஹொடிடாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 3 கொல்லப்பட்டதோடு 87 பேர் காயத்திற்கு ஆளாகினர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் ஏற்பட்ட சண்டைக்கு பிறகு ஏமன் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட முதலாவது தாக்குதல் இதுவாகும். ஹொடைடாவில் சில ராணுவ தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் கடந்த சில மாதங்களாக இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட 100கணக்கான தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இத்தாக்குதல் அமைந்துள்ளதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே ஏமனில் உள்ள ஹொடைடா துறைமுகத்தில் IAF விமானம் நடத்திய தாக்குதலை அந்நாட்டு பிரதமர், IDF பொது ஊழியர்களின் தலைவர், விமானப்படை தளபதி ஆகியோருடன் தாம் கண்காணித்து வருவதாக இஸ்ரேலிய தற்காப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட் தெரிவித்தார். ஏமன் மற்றும் விமானப்படை நடவடிக்கை மையத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ள தயாராகி வருவதாக சனிக்கிழமை இஸ்ரேலிய ராணுவ படை காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தது.
இரண்டாவது ஓட்டுநர் இல்லாததால் பினாங்கில் 17 விரைவு மற்றும் சுற்றுலா பேருந்துகளுக்கு சம்மன். பினாங்கு சாலை போக்குவரத்து துறை இன்று அதிகாலை நடத்திய சோதனை நடவடிக்கையின் போது 17 விரைவு பேருந்துகள் மற்றும் சுற்றுலா பேருந்துகளுக்கு சம்மன்கள் வெளியிடப்பட்டன. 300 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேற்பட்ட அல்லது 4 மணி நேரங்களுக்கு இடைவிடாமல் மேற்கொள்ளும் பயணங்களுக்கு இரண்டாவது ஓட்டுநரை தயார் செய்யாத குற்றத்திற்காக அவர்களுக்கு சம்மன்கள் வழங்கப்பட்டன. விரைவு பேருந்துகளையும் சுற்றுலா பேருந்துகளையும் குறிவைத்து நேற்று நள்ளிரவு தொடங்கி ஜுரு டோல் சாவடி மற்றும் சுங்கைடுவா டோல் சாவடியில் சுமார் 4 மணி நேரங்களுக்கு அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பேஸ்புக் வாயிலாக பினாங்கு ஜேபிஜே கூறியது. விரைவு பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களும் நிர்ணயிக்கப்பட்ட சாலை விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்யும் நோக்கில் அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஆகஸ்ட் 12 உச்சகட்டம். கண்களுக்கு விருந்தளிக்க வரும் பெர்சைட் விண்கல் பொழிவை மலேசியர்கள் வெறும் கண்களாலேயே பார்க்கலாம். கண்களுக்கு அரிய அதிசய விருந்தாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் நிகழும் பெர்சைட் ஏரி நட்சத்திர பொழிவை இவ்வாண்டும் மலேசியர்கள் காணலாம். ஆகஸ்ட் 24 வரை அது நீடிக்கும் என்றாலும் உச்சகட்ட நிகழ்வை ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 9 மணி தொடங்கி மறுநாள் அதிகாலை வரை காண முடியும். தேசிய அறிவியல் கோளரங்கம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளது. வானிலை நன்றாக இருப்பின் அந்த பெர்சைட் ஏரி நட்சத்திர பொழிவு மிகவும் பிரகாசமாக தெரியும். உச்சகட்டத்தின் போது 1 மணி நேரத்திற்கு சராசரியாக 100 விண்கற்கள் அல்லது நிமிடத்திற்கு 2 விண்கற்கள் என்ற அளவில் அந்த நிகழ்வை காணலாம். இருட்டான இடங்களில் இருந்து வெறும் கண்களாலேயே அவற்றை மக்களால் பார்க்க முடியும். முடிந்தவரை ஒளியே இல்லாத இடங்களில் இருந்து பாருங்கள். சாலை விளக்கு போன்ற சிறு ஒளியாக இருந்தால் கூட உங்களால் அதனை தெளிவாக காண முடியாது என பிளானிட்டோரியம் நிகரா கூறியது. இவை விழும்போது நடுநடுவே சில தீப்பந்துகளையும் பார்க்கலாம். உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப கோளாறு, அரசு துறைகள் பாதிப்படையவில்லை. துணை பிரதமர் தகவல். உலகளாவிய அளவில் வெள்ளிக்கிழமை முதல் ஏற்பட்டு வரும் தகவல் தொழில்நுட்ப கோளாறால் அரசு துறைகள் எதுவும் பாதிப்படையவில்லை என துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் உறுதிப்படுத்தியுள்ளார். இதுவரை விமான போக்குவரத்து துறை மட்டுமே பாதிப்படைந்துள்ளது. அதுவும் ஆக்ககரமான நடவடிக்கைகளால் சீர் செய்யப்பட்டதாக அவர் சொன்னார். தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் அது ஒரு சவால். அதனை தவிர்க்க இயலாது. அதனை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என துணை பிரதமர் சொன்னார். வெள்ளிக்கிழமை உலக அளவில் ஏற்பட்ட விமான தொழில்நுட்ப கோளாறால் விமான சேவைகள், வங்கி சேவைகள், மருத்துவமனைகள், ஊடகங்கள் போன்றவை கடும் பாதிப்பிற்கு உள்ளாகின. பதிவு செய்யப்படாத 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட கைபேசி எண்கள் தாய்லாந்தில் முடக்கம். தாய்லாந்தில் கைபேசிகளை பதிவு செய்ய வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிந்ததால் அவ்வாறு செய்ய தவறிய 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட கைபேசி எண்கள் முடக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்துவதோடு பதிவு செய்யப்படாத கைபேசி எண்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் மோசடிகளை தடுக்கும் நோக்கிலும் அந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முடக்கப்பட்ட எண்கள் பெரும்பாலும் பதிவு செய்யப்படாத 6 முதல் 100 சிம் அட்டைகள் வரை வைத்திருப்போருக்கு சொந்தமானவையாகும். இன்னும் 30 முதல் 40 நாட்களுக்குள் அந்த சிம் கார்டுகள் பதியப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட கைபேசி எண்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு புதியவர்களிடம் விற்கப்படும் என தேசிய ஒளிபரப்பு மற்றும் தொடர்புத்துறை ஆணையம் எச்சரித்தது. 113 மில்லியன் ரிங்கிட் கணக்குகள் வங்கி கணக்குகளுடன் தொடர்புடைய 80 மில்லியன் கைபேசி எண்களை மீண்டும் ஒரு சரிபார்க்கும் முறை சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு அலுவலகம் அண்மையில் NBTC-யை உத்தரவிட்டிருந்தது. ரவுப் 0 தோட்ட தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர்களுக்கு ஒரு ஆராதனை நிகழ்ச்சி. ரவுப் 0 தோட்ட தமிழ் பள்ளி 1970ஆம் ஆண்டு மாணவர்களின் தொடர்பையும் வலுப்படுத்தி அதற்கடுத்து 80, 90, 2000 ஆண்டுகளில் பயின்ற மாணவர்களின் உறவையும் புதுப்பித்து எல்லா நிலைகளிலும் பள்ளி வளர்ச்சிக்கு துணை நிற்கும் மிகப்பெரிய முன்னாள் மாணவர் சக்தியை உருவாக்கி இருக்கிறது. பள்ளியின் பெருமை காத்து பள்ளி வளர்ச்சிக்கு எல்லா நிலைகளிலும் துணை நிற்கும் முன்னாள் மாணவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அர்ப்பணிப்புக்கு ஒரு ஆராதனையும் முன்னாள் மாணவர்களின் சங்கமமும் என்ற நிகழ்ச்சி கடந்த ஞாயிறன்று நடைபெற்றது. ஆசிரியர் சரவணன் ராமச்சந்திரன் அவதிகளில் உருவான பிறந்த மண்ணின் பெருமை காத்து என்னும் பள்ளி பாடலும் நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்பள்ளியின் முன்னாள் மாணவரான அரசு மலேசிய போலீஸ் படையின் ஜொகூர் மாநில குற்றப்புலனாய்வு துறையை சேர்ந்த DSP வே ராஜகோபால் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று பள்ளி பாடலை அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்தார்.